வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை திட்டம் புதிய மாற்றங்கள். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நடைபெற உள்ள புதிய மாற்றங்கள் மற்றும் புதிய விண்ணப்ப பதிவு குறித்த விரிவான தகவல்களை வழங்குகிறது. தற்பொழுது நிதி உதவி தொகை 2500 உயர்த்துவது மற்றும் பயனாளிகளின் பட்டியலை மறுசீரமைப்பு செய்வது குறித்து தமிழக அரசு விரைவில் அரசாணை வெளியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. விண்ணப்பம் செய்ய தேவையான ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு மற்றும் வங்கி கணக்கு உள்ளிட்ட ஆவணங்களை சரியாக பராமரிப்பதன் அவசியத்தை இந்த தொகுப்பு வலியுறுத்துகிறது. குறிப்பாக 60 வயதிற்கு மேற்பட்டோர் பிரத்யேக உதவித்தொகை மற்றும் தகுதி தொகை தகுதியற்ற விண்ணப்பதாரர்களை கண்டறிந்து நீக்கும் அரசின் நடவடிக்கை பற்றி விளக்கப்படுகிறது. பயனாளிகள் தங்கள் மொபைல் எண்ணை வங்கி கணக்குடன் இணைப்பதன் மூலம் நேரடி பண பரிமாற்றத்தில் சிக்கல்கள் ஏற்படுவதை தவிர்க்கலாம் என்றும் இந்த ஆதாரம் தெரிவிக்கிறது. இறுதியாக புதிய பயனாளிகள் மற்றும் ஏற்கனவே பயன்பெறுவோர் கவனிக்க வேண்டிய தகுதிகள் குறித்தும் இந்த ஒரு வழிகாட்டுதல் இடம்பெற்றிருக்கு. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். மகளிர் உரிமை தொகை திட்டம் புதிய விண்ணப்பம் மற்றும் மறுசீரமைப்பு வழிகாட்டி 2500 திட்டத்திற்கான ஆவண தயாரிப்பு, வங்கி இணைப்பு மற்றும் தகுதிகளை உறுதி செய்ய முழுமையான தகவல்கள். திட்டத்தின் தற்போதைய நிலை மற்றும் புதிய அறிவிப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1000 ரூபாய் தான் தற்போது வழங்கிட்டு இருக்காங்க. 1.31 கோடி பேருக்கு மகளிர் உரிமை தொகை 1000 வழங்கப்பட்டிருக்கு. மே 15ஆம் தேதி போயிடுச்சு. சோ புதிய இலக்கு அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2500. 60 வயதுக்கு உட்பட்ட தகுதியான குடும்ப தலைவர்கள் அனைவருக்குமே 2500 உயர்த்தப்படும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குது. முதியோர் உதவி 3000. 60 வயதுக்கு மேல இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல வர வைக்கப்படும். சோ மறுசீரமைப்பு ரிவால்வேஷன் பண்றாங்க. 1.31 கோடி தற்போதைய பயனாளிகள், புதிய விண்ணப்பதாரர்கள், அரசு தரவுகள் டேட்டாபேஸ் செக் பண்றாங்க. இதுல யாராவது அரசு ஊழியர்களா இருந்தா அவங்கள ஃபில்டர் பண்ணுங்க அப்படின்றாங்க. வருமான வரி உயர்வு, புதிய வாகன பதிவு அவங்களால பண்ணியிருந்தாங்கன்னா அரசு ஊழியர்கள், அரசு வேலை இதா இருந்துச்சுன்னா அவங்களெல்லாம் வெளியெடுத்து போடுங்க, அவங்களுக்கு எல்லாம் மகளிர் உரிமை தொகை வேண்டான்றாங்க. தகுதியான ஏழ்மையான குடும்பங்களுக்கு மட்டுமே மகளிர் உரிமை தொகை இனி வழங்கப்படும். சோ புதுசா யாராவது கார் வாங்கியிருந்தாங்கன்னா அரசு வேலை பெற்றவர்களை கண்டறிந்து நீக்க அரசுக்கு கால அவகாசம் தேவை. உண்மையான ஏழை எளிய மக்களை சென்றடைய இந்த மறுசீரமைப்பு உதவும். புதிய விண்ணப்பம் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய ரேஷன் கார்டுதாரர்கள், புதிதாக ரேஷன் கார்டு வாங்கிய குடும்ப தலைவிகள் கட்டாயம் புதுமையாக விண்ணப்பிக்க வேண்டும். நிராகரிக்கப்பட்டவர்கள், கடந்த முறை விண்ணப்பித்து சிறு தவறுகளால் நிராகரிக்கப்பட்டவர்கள் தற்போது விண்ணப்பிக்கலாம். தற்போதைய பயனாளிகள் ஏற்கனவே 1000 பெற்றவர்கள் மறுசீரமைப்பில் தகுதி நீக்கம் செய்யப்படாமல் இருக்க ஆவணங்களை சரியாக வச்சிருக்கணும் அப்படின்றாங்க. சோ தகுதிய அற்றவர்கள், ரெட் பிளாக் செக்லிஸ்ட், ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு மேல, சொந்த கார் பயன்பாட்டில் ஜீப், டிராக்டர் போன்ற 4 சக்கர வாகனங்கள் வைத்திருந்தா அவங்களை ரிஜெக்ஷன் பண்றாங்க. வருமான வரி, இன்கம் டாக்ஸ், தொழில் வரி செலுத்துறீங்க அப்படின்னா ரிஜெக்ஷன். மாநில, மத்திய, ஒன்றிய அரசு ஊழியர்கள், பொதுத்துறை, கூட்டுறவு ஊழியர்கள், ஓய்வூதியர் ரிஜெக்டட். ஆண்டுக்கு 50 லட்சத்துக்கு மேல் தொழில் செய்து ஜிஎஸ்டி கட்டினீங்க அப்படின்னா ரிஜெக்டட். ஏற்கனவே சமூக பாதுகாப்பு திட்டத்தில் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களும் ரிஜெக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ரிஜெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. தேவையான ஆவணங்கள் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப, குடும்ப தலைவியின் ஆதார் அட்டை, சரியான மொபைலுடன் இணைக்கப்பட்டிருக்கணும். வங்கி கணக்கு புத்தகம், என்பிசிஏ, டிபிடி வசதி செய்யப்பட்டிருக்கும். ஸ்மார்ட் கார்டு தேவைப்படும். சமீபத்திய மின் கட்டண ரசீது இருந்தாலே போதும். சோ இணைப்பின் தங்க விதி, கோல்டன் ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதார் அட்டை பயன்பாட்டில் உள்ள மொபைலோட இணைக்கப்பட்டிருக்கும். வங்கி கணக்கும் பயன்பாட்டில் உள்ள ஆதார் அட்டையோட இணைக்கப்பட்ட நம்பரோட இணைக்கிறோம். இந்த நம்பர் பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டுல இருக்கணும். நேரடி பண பரிமாற்றம் டிபிடி மூலம் எந்த தடங்களும் இன்றி வர உங்கள் ஆதார், வங்கி கணக்கு மற்றும் ரேஷன் கார்டு ஆகிய மூன்றிலும் ஒரே எண் இணைப்பது கட்டாயம். சரியான வங்கி கணக்கை தேர்ந்தெடுப்பது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனியார் வங்கிகள் மினிமம் பேலன்ஸ் காரணமாக அபராதம், எஸ்எம்எஸ் கட்டணம், ஏடிஎம் கட்டணம் போன்றவற்றால் 1000 உரிமை தொகை பெரும் பகுதி பிடித்தம் செய்யப்படும். அஞ்சலக வங்கி, அப்புறம் ஐபிபிஐ, கூட்டுறவு வங்கிகள் இவை பூஜ்ஜிய இருப்பு கணக்கு, 0 பேலன்ஸ் வசதி கொண்டவை. எந்த விதமான மறைமுக கட்டணமும் இதுல கிடையாது. சோ உங்களுக்கு பணம் வரவில்லை அப்படின்னா எஸ்எம்எஸ் மற்றும் மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து சரி பாருங்க. சில நேரங்கள்ல எஸ்எம்எஸ் மெசேஜ் வராம கூட இருக்கலாம். உங்களிடம் மற்ற வங்கி கணக்குகள் ஏதாவது இருந்தா அதையும் நீங்க ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க.
உங்க ஆதார் எண் எந்த வங்கி கணக்குடன் என்பிசிஎஸ் முறையில் டிபிடி முறையில் இணைக்கப்பட்டிருக்குதோ அதை செக் பண்ணிக்கோங்க. சோ புதிய விண்ணப்பங்கள் எப்பொழுது அரசு அதிகாரப்பூர்வ அரசாணை ஜிஓ வெளியிட்ட பின்னரே புதிய விண்ணப்பங்கள் வெளியிடப்படும். நேரடி முகாம்கள் மூலம் நடத்த போறாங்க. கடந்த முறை போல அரசு நேரடியாக உங்கள் பகுதிகளில் முகாம்களை நடத்தலாம். சேவை மையங்கள் மூலமாகவும் இந்த விண்ணப்பங்களை உங்களால விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றத குறிப்பா சொல்றாங்க. சோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரவே தயவு செய்து வெயிட் பண்ணுங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்கள்ல வந்துடும். அது வரைக்கும் எந்த விதமான லிங்க்ஸ் எதுவுமே நீங்க கிளிக் பண்ண வேண்டாம் அப்படின்றத குறிப்பா சொல்றாங்க. ஏன்னா லிங்க்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் ஆட் செய்யப்படும். சோ அதனால அதில் எதுவுமே தவறுதல் செய்ய வேண்டாம். நீங்கள் ஆதாரில் தற்போது பயன்படுத்தி வரும் மொபைல் எண்ணை அப்டேட் செய்யவும், உங்க வங்கி கணக்கில் என்பிசி ஆதார் இணைப்பு டிபிடி ஆக உள்ளதா என்பதை சரிபார்க்கவும், உங்க வங்கி கணக்கு அதிக கட்டணம் பிடித்தம் செய்தால் உங்களுக்கு ஒரு அஞ்சல் போஸ்ட் ஆபீஸ் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றத குறிப்பா சொல்றாங்க. உண்மையான பயனாளிகள் ஒருபோதும் விடுபடக்கூடாது. அரசாணை வெளியாகும் முன் கடைசி நேர அலட்சியத்தை தவிர்க்க இந்த ஆவணங்களை இன்றே தயார் செய்து கொள்ளுங்கள். சோ இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்குறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்மளோட சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.